சீமானிசம் மனநோயை உருவாக்கும், வாழ்க்கையை அழிக்கும். நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது. பர்சை பதம் பார்க்கும். இவர் கட்சின்ற பேர்ல ஒன்னு ஆரம்பிச்சு அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கின்னு சொகுசா இருந்துகிட்டு இப்படிதான் இருக்காரு. அவருக்கு எப்படிங்க 2 கோடி ரூபாய் கார் கிடைச்சது? படம்லாம் நடிக்கிறாரு. இப்ப நடிச்சாருங்களா? ரீசெண்டா எந்த படம் நடிச்சாரு? அவர் எந்த வருஷம் ரீசெண்டா படம் நடிச்சாரு, படம் எடுத்தாரு சொல்லுங்க. சரி, எல்லாமே விட்டுருங்க. 2 கோடி ரூபாய்ல கார் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இசூஸ் ஓட்டியிருந்தாரு, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர் வாங்கினாரு, அப்புறம் இப்போ லேண்ட் ரோவர் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே திரள் நிதியில வந்ததா? சரி, அதையும் விட்டுருங்க. சீமான் அவர்களின் 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க தெரியுங்களா? அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இதுல நம்ம தரமணியில இருக்கு தெரியுங்களா? ஒரு குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். 2 குழந்தைங்க 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். எங்க வந்தது உங்களுக்கு? எப்படி வந்தது சொல்லுங்க. சரி, அதையும் விட்டுருங்க. அந்த ஸ்கூல்ல தமிழ் பேசக்கூடாது தெரியுங்களா? நீங்க தமிழரை காப்பாத்துவேன், என் இன மக்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நீங்க தமிழ் பேசக்கூடாது ஸ்கூல்ல நீங்க எத்தனை பேர் சேர்க்க? நீங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு? உங்க பிள்ளைங்களை நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. ஏங்க எத்தனை பேர் அமெரிக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா.